Hello guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ anatomy of the breast. அதாவது breastோட anatomy பார்க்க போறோம் and breastோட physiology வீடியோ வந்து further videosல அப்லோட் பண்ணோம். Okay? And the first thing we have here is the breast, right? நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு breast. And இந்த breast வந்து ஒரு important structure which is placed in pectoral region. So pectoral regionல இந்த breast வந்து present ஆயிருக்கு. Right, and in the breast வந்து it is found in both men and female. So males லியும் females லியும் பார்க்க முடியும். But males வந்து size rudimentary இருக்கும், whereas female வந்து கொஞ்சம் well developed இருக்கும். முக்கியமா pubertyக்கு அதாவது ஏஜ் அட்டனுக்கு அப்புறம் கொஞ்சம் well developed இருக்கும் femalesக்கு. And yeah, I want to tell that breast, it is an important reproductive organ. அது female reproductive systemல ஒரு important accessory organ வந்து இந்த breast. ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா பிகாஸ் பாப்பா பிறந்துட்டு ஒரு நியூட்ரிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுது. என்ன நியூட்ரிஷன்? இந்த வே ஆஃப் மில்க் மூலியமா நியூட்ரிஷன் வந்து பாப்பாக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் breast. ஓகே, அண்ட் ஷேப், இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா தெரியும், நாட் ஸ்பெரிக்கல், இட் இஸ் ஹெமிஸ்பெரிக்கல். ஸோ இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா தெரியும், இட் இஸ் ஹெமிஸ்பெரிக்கல் ஆர் கோனிக்கல்னு சொல்லலாம், இல்லை பைரிஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பெண்டுலஸ் ஆர் ஃப்ளாட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் திஸ் இஸ் த நார்மல் பேசிக் ஆஃப் breast. நவ் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா லொக்கேஷன் ஆஃப் த breast. ஓகே, ஸோ சிச்சுவேஷன் ஆஃப் breastோட சிச்சுவேஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த breast. ஓகே, breast வந்து சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியால தான் லை ஆயிருக்கும். அதாவது சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா அப்படின்னு என்னன்னா பிரெஸ்ட்டுக்கு கீழே இருக்கிற லேயர், அதாவது விசிபிளான லேயர், ஸ்கின்னுக்கு கீழே இருக்கிற லேயர் தான் சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா. ஓகே, அண்ட் இந்த லேயர் பேர் வந்து பெக்டோரிசிஸ் மசில். ஸோ மசில்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு, அதனால இது பெக்டோரிசிஸ் ரீஜன் ஆர் பெக்டோரல் ரீஜன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ பிரெஸ்ட் எங்கே வந்து லொக்கேட் ஆயிருக்குன்னா சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா ஆஃப் த பெக்டோரல் ரீஜன். இந்த பிரெஸ்ட்டை வந்து 4ஆ டிவைட் பண்ணுறாங்க லைக் திஸ். ஓகே, இந்த 4ஆ டிவைட் பண்ணுறாங்க. அப்பர் லேட்ரல், ஸோ மீடியல்னா என்னன்னா பாடிக்கு டுவர்ட்ஸ், லேட்ரல்னா பாடிக்கு அவே. ஓகே, ஸோ அப்பர் மீடியல், அப்பர் லேட்ரல், லோயர் மீடியல், லோயர் லேட்ரல். அண்ட் இந்த அப்பர் லேட்ரல் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி போகுது, ஸ்மால் எக்ஸ்டென்ஷன் மாதிரி. இந்த எக்ஸ்டென்ஷன் பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆக்சிலரி டெய்ல் ஆஃப் ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்ட்ரெயிட்டாக போய் டீப் ஃபேஷியால ஓப்பன் ஆகிடும். அண்ட் இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்கும், இந்த ஓப்பனிங் பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபொராமன் ஆஃப் லாங்கர். ஓகே, அண்ட் இந்த பேஸ் வந்து சர்க்குலராக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த பேஸ், இட் இஸ் சர்க்குலர். பேஸ் வந்து இப்போ எங்கேருந்து எங்கே எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் வெர்டிக்கல், this is horizontal. Vertically பார்த்தோம்னா it extends from the second intercostal, second ribs. Okay, second one, this is the second 1 2 3 4 5 6 7 இருக்கு. ஸோ செகண்ட் இங்க செகண்ட் ரிப்ல இருந்து 6th ரிப் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிறது தான் வெர்டிக்கல். பேஸ் வந்து செகண்ட்ல இருந்து 6th வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஹாரிசன்டலா பார்த்தீங்கன்னா it extends from the later border of the sternum. ஸோ இங்க sternum இருக்கு and இது later border. Later borderனா பாடிக்கு away. So it extends from the later border of the sternum to the mid axillary line. So இது வந்து ஒரு mid axillary line. ஹாரிசன்டலா later border of sternumல இருந்து mid axillary line வரைக்கும் extend ஆகுது. ஓகே, ஓகே, now we coming to the deep relations. என்னென்ன மசில்ஸ் எல்லாம் ரிலேட் ஆகுது, என்னென்ன மசில்ஸ் எல்லாம் இங்க இருக்குன்னு பார்க்கலாம். The first muscle which is present here is pectoralis major. So this is called pectoralis major. And this is serratus anterior. Serratus anterior. And here we have external oblique abdominis. So external oblique muscle of the abdomen. இதுதான் 3 muscle breast கிட்ட present ஆயிருக்கு. Okay? And இந்த breast வந்து எப்படி செப்பரேட் பண்ணுவாங்கன்னா, so I will show in order. இது வந்து breast. Okay, so this is the breast. இந்த tissue பேர் வந்து this is called areolar tissue. Okay, areolar tissue or loose areolar tissue. Okay, so breast is separated from the pectoralis fascia by areolar tissue. இது breast, இது pectoral fascia. breastும் pectoralis fasciaவும் ஒரு கேப் இருக்கும். ஓகே, ஸோ நான் எப்படி காமிக்கிறேன், இந்த கேப்
ஸோ திஸ் சைட் இந்த கேப் பேர் இட் இஸ் கால்ட் லூஸ் ஏரியோலார் டிஷ்யூ. இங்கே தான் டிஷ்யூ வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற கேப்பில். இந்த இரேசர் தான் பிரெஸ்ட் அண்ட் இந்த பென்சில் தான் பெக்டோரல் ஃபேஷியா. இதுக்கு சென்டரில் இருக்கிறது தான் லூஸ் ஏரியோலார் டிஷ்யூ. ஓகே, ஸோ இந்த பிரெஸ்ட்டை வந்து நான் இந்த பெக்டோரல் ஃபேஷியா கிட்ட இருந்து செப்பரேட் பண்ணலாம் பை லூஸ் ஏரியோலார் டிஷ்யூ. அண்ட் இந்த ஸ்பேஸ், இந்த இரேசருக்கும் பென்சிலுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் பார்க்குறீங்க. இந்த ஸ்பேஸ் பேர் தான் ரெட்ரோ மேமரி ஸ்பேஸ். ஓகே, ரெட்ரோ மேமரி ஸ்பேஸ். நம்ம நார்மல் பிரெஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ண முடியும். இந்த லூஸ் டிஷ்யூஸ் நடுவில் இப்படி இருக்கிறதால we can remove the normal breast over the pectoralis major. ஸோ இங்கே pectoral region இருக்குது, அதுக்கிட்ட இருந்து நம்ம பிரெஸ்ட்டை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா சென்டரில் லூஸ் ஏரியோலர் டிஷ்யூ தான் இருக்குது. ஓகே, ரைட். Next we are going to see the structure of breast. So breast ஓட ஸ்ட்ரக்சரை வந்து மூணா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. The first structure will be skin. The second structure will be parenchyma. So parenchyma வந்து mammary gland அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, and the last structure will be stroma. Okay, so இப்போ நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். The first thing is skin. So இந்த ஸ்கின்ல பார்த்தீங்கன்னாலே தெரியும் we have a conical projection here. இந்த conical projection பேர் called nipple. ஓகே, இந்த nipple வந்து just சென்டருக்கு பிலோவில் இருக்குது. ஸோ சென்டருக்கு பிலோவில் இருக்குது. அண்ட் இது எங்கே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்னா 4th intercostal ribsல வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ 4th ribல 1 2 3 4. ஸோ 4th ribல ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ரைட், ஓகே. ஸோ இங்கே சென்டரில் நிப்பிள் இருக்குது. அண்ட் இதுக்கு பேஸில் ஃபுல்லாக சுற்றி சரௌண்டிங்கில் ஸ்கின் இருக்குது. அந்த ஸ்கின் வந்து ஒரு பிக்மெண்டட் ஸ்கின். அது ஒரு சர்க்குலர் ஏரியாவை ஃபார்ம் பண்ணுது. அண்ட் இந்த ஏரியா பேர் வந்து இட் இஸ் கால்டு ஏரியோலா. ஓகே, இட் இஸ் கால்ட் ஏரியோலா. அண்ட் இந்த ரீஜியனில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து செபேஷியஸ் கிளாண்ட், பர்டிகுலர்லி அவுட்டர் மார்ஜினில் இருக்கும். Okay, sebaceous gland particularly in outer margin. இந்த ஏரியா வந்து பிரெக்னன்சி அப்போ இல்லை லாக்டேஷன் பால் கொடுக்குறப்போ ஃபீமேல்ஸ்க்கு என்லார்ஜ் ஆகிடும். ஓகே, அண்ட் என்லார்ஜ் ஆகிட்டு சில ஒரு டியூபர்கல்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணும். அந்த டியூபர்கல் பேர் டியூபர்கல் ஆஃப் மான்ட்கோமெட்ரி. டியூபர்கல் ஆஃப் மான்ட்கோமெட்ரி. அண்ட் இங்கே ஆயில் செக்ரீஷன்ஸும் நிறைஞ்சிருக்கும். இந்த நிப்பிள் அண்ட் ஏரியாவில் ஆயில் செக்ரீஷனும் நிறைஞ்சிருக்கும். ஏன்னா நிப்பிள்ஸ் ஏரியாவில் இது ரெண்டுத்தையும் லூப்ரிகேட் பண்ண. அண்ட் லாக்டேஷன் அப்போ கிராக்கிங்ஸ் வரலாம். இந்த ஆயில் செக்ரீஷன் என்ன பண்ணோன்னா இந்த கிராக்கிங் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம். இதை தவிர செபாஷியஸ் கிளாண்ட் தவிர இந்த ஏரியாவில் ஸ்வெட் கிளாண்டும் கன்சிஸ்ட் ஆகிருக்கு. ஸ்வெட் கிளாண்ட் மட்டும் இல்லாமல் ஆக்சசரி மேமரி கிளாண்டும் கன்சிஸ்ட் ஆகிருக்கு. முக்கியமாக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஏரியாவில் மட்டும் ஹேர் வந்து வளராது. ஓகே, ஸோ முடி வளராத ஒரு ஏரியா வந்து இந்த ஏரியோலா. அண்ட் இந்த ஏரியாவில் ஃபேட் சப்ஸ்டன்ஸும் இருக்காது. கம்மிங் டு த நெக்ஸ்ட் டயக்ராம், இந்த ஏரியோலா சொன்னேன் நான். ஸோ இந்த ஏரியோலாக்கு கீழே வி ஹாவ் லாக்டிஃபரஸ் சைனஸ். ஓகே, இந்த லாக்டிஃபரஸ் சைனஸாக என்லார்ஜ் ஆகிருக்கும் இந்த பார்ட். அண்ட் இந்த பார்ட் ஏன் என்லார்ஜ் ஆகிருக்குன்னா மில்க் வந்து இங்கே தான் ஸ்டோர் ஆகும், அது இங்கே தான் பார்க்க முடியும். ஓகே, திஸ் இஸ் கால்ட் லாக்டிஃபரஸ் சைனஸ் விச் இஸ் ப்ரெசன்ட் below the areola. Okay, next skin முடிச்சாச்சு. next we have to come to the parenchyma. Okay, parenchyma பார்த்தீங்கன்னா it is a component of tubulo-alveolar duct. Okay, so alveoli or acini இங்க present ஆயிருக்கு. இது வந்து tubes. இந்த டியூப்ஸில் alveoli எல்லாம் present ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து தான் மில்கை வந்து செக்ரீட் பண்ணும். இது வந்து சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியால இருக்கும். சொன்ன மாதிரி இந்த சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியானா ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு, இட் ஹாஸ் நோ கேப்சியூல். ஸோ கேப்சியூல் வந்து இங்கே இருக்காது. அண்ட் இந்த மேமரி கிளாண்ட், அதாவது பேரன்கைமாவை இன்னொரு பேர் தான் மேமரி கிளாண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மேமரி கிளாண்ட் இட் இஸ் மாடிஃபைடு இன்டு ஸ்வெட் கிளாண்ட். ஓகே, ஸோ இட் இஸ் மாடிஃபைட் ஸ்வெட் கிளாண்ட். அண்ட் இந்த கிளாண்ட்ஸ் சொன்ன மாதிரியே 15 to 20 லோப்ஸ் இருக்கும். இங்கே தான் 3 to 4 கொடுத்துருக்காங்க, பட் 15 to 20 லோபியூல்ஸ் வந்து இங்கே இருக்கும்.
அண்ட் இந்த ஈச் லொபியூல்ஸ் ஒரு லொபியூல்ஸ்லும் இந்த ஆல்வியோலை ப்ரெசென்ட் ஆயிருக்கும். கிளஸ்டர் ஆஃப் ஆல்வியோலை சொல்லுவாங்க. ஸோ குரூப் ஆஃப் ஆல்வியோலை வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஆர் அசினை. ஓகே, அண்ட் இதெல்லாம் இந்த ஆல்வியோலை சேர்ந்து இட் ட்ரெயின்ஸ் இன்டு த வாட் லாக்டிஃபரஸ் ட்ரக். எல்லாமே சேர்ந்து லாக்டிஃபரஸ் ட்ரக்ல ட்ரெயின் ஆகும். அண்ட் இந்த லாக்டிஃபரஸ் ட்ரக் எல்லாமே சேர்ந்து நிப்பிளா ஃபார்ம் ஆகும். ஓகே, இங்க வந்து ஈச் டக் ஒரு டக்கும் இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ டைலேஷன். ஒரு டைலேஷன் இருக்கு. இந்த டைலேஷன் பேர் தான் லாக்டிஃபரஸ் சைனஸ்ன்னு சொன்னேன். ஓகே, இந்த சைனஸ்ல தான் மில்க் வந்து ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் கம்மிங் டு த ஸ்ட்ரோமா. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஸ்ட்ரோமா. ஸோ இந்த ஸ்ட்ரோமால இட் இஸ் ஃபார்ம் த சப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க். அதாவது நம்ம வாக் பண்ணுறதுக்கோ இல்லை ஓடுறதுக்கோ நம்மளுக்கு ஸ்கெலிட்டன் மசில் தேவையோ அதே மாதிரி இந்த இடத்துல இது வந்து ஸ்ட்ரோமா தான் ஃப்ரேம் ஒர்க்கா, ஒரு சப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்கா இந்த கிளாண்டுக்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஸ்ட்ரோமா பார்த்தீங்கன்னா இட் இஸ் பார்ஷியலி ஃபைப்ரஸ் மசிலாகவும் பார்ஷியலாக ஃபேட்டும் இங்கே கண்டெயின் ஆயிருக்கு. ஓகே, கம்மிங் டு த ஃபைப்ரஸ் ஸ்ட்ரோமா. ஸோ ஃபைப்ரஸ் ஸ்ட்ரோமா வந்து ஒரு செப்டா ஃபார்ம் ஆகும். அந்த செப்டா பேர் வந்து சஸ்பென்சரி லிகமெண்ட் ஆஃப் கூப்பர். அண்ட் ஃபேட்டி ஸ்ட்ரோமா. இந்த ஃபேட்டி ஸ்ட்ரோமா தான் மெயின் பல்க் அமௌண்ட் ஆஃப் கன்சிஸ்ட் ஆயிருக்கு. பிரெஸ்ட்ல ஃபேட்டி ஸ்ட்ரோமா தான் இருக்கும். ஓகே, அண்ட் இது வந்து பிரெஸ்ட் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் எக்ஸப்ட் த ஏரியோலா அண்ட் நிப்பிள். ஸோ நிப்பிள் அண்ட் ஏரியோலா தவிர மீதி எல்லா இடத்துலையும் நம்ம ஃபேட்டி ஸ்ட்ரோமாவை பார்க்கலாம். Next, coming to the blood supply of breast. So blood supply of the breast, முக்கியமாக mammary gland எல்லாம் பார்த்தீங்கன்னா it is vascular, extremely vascular. ரொம்ப blood supply இருக்கும். முக்கியமாக anterior partல they are vascular, but posterior partல they are relatively avascular. ஓகே, முன்னாடி சைடு பார்த்தீங்கன்னா முக்கியமாக blood supply நிறைய இருக்கும், பட் பின்னாடி சைடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்காது. they are avascular. ஓகே, அண்ட் இது வந்து என்னென்ன ஆர்ட்ரிஸால ஃபர்ஸ்ட் சப்ளை ஆகுதுன்னு பார்க்கலாம். ஹியர் வி ஹாவ் தி இன்டர்னல் thoracic artery. ஓகே, இன்டர்னல் thoracic artery. இந்த இன்டர்னல் thoracic artery பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் சப்க்ளேவியன் ஆர்ட்ரி. ஓகே, ரைட் சப்க்ளேவியன் லெஃப்ட் சப்க்ளேவியன் இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ பிரான்ச் ஆஃப் சப்க்ளேவியன் ஆர்ட்ரி. த ஃபர்ஸ்ட் ஆர்ட்ரி பிரெஸ்ட் சப்ளை பண்றது இன்டர்னல் thoracic artery. ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் வில் பி லேட்ரல் thoracic artery. லேட்ரல் thoracic artery, superior thoracic artery and acromiothoracic artery. இந்த ஆர்ட்ரி எல்லாம் இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் ஆக்சிலரி ஆர்ட்ரி. எப்படி இன்டர்னல் thoracic artery பிரான்ச் ஆஃப் சப்க்ளேவியன் ஆர்ட்ரியோ அதே மாதிரி தீஸ் ஆர்ட்ரிஸ் லேட்ரல் thoracic arteries, acromiothoracic arteries, superior thoracic artery இதெல்லாம் ஆக்சிலரி ஆர்ட்ரியோட பிரான்ச்சஸ். ஓகே, அண்ட் here we have the posterior intercostal arteries. இந்த posterior intercostal arteries சொன்ன மாதிரி posterior surfaceல they are avascular, அதாவது blood supply அவ்வளோ இருக்காது. இந்த posterior intercostal arteries வந்து முக்கியமா anterior surface வந்து supply பண்ணும். Okay, it supplies the anterior surface of the breast. Next we are going to see the lymphatic drainage. So முக்கியமா lymphatic drainage ஏன் முக்கியம்னா because carcinoma அதாவது breast cancer நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த lymphatic drainage தான். ஓகே, ஏதாச்சும் lymphatic systemல ஏதாச்சும் ஆனாலும் we have the greater அந்த surgeon வந்து ஒரு greater importance தராங்க இந்த carcinomaக்கு. ஓகே, because of the lymph node and lymphatic vessels. First என்னென்ன lymph nodes சிம்பிளா பார்த்துக்கலாம். We have supraclavicular lymph node, we have axillary lymph node. Axillary lymph node la we have anterior axillary lymph node, central axillary lymph node, lateral axillary lymph node, posterior axillary lymph node. Okay, and here internal mammary place. இந்த பிளேஸ்ல anterior thoracic lymph node வந்து present இருக்கு. anterior part thoracic area lymph node. Okay, anterior thoracic lymph node. Okay, coming to the nerve supply. So nerves என்னென்ன nerve supply பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா anterior and lateral cutaneous branches. Okay, anterior and lateral cutaneous branches அதுவும் எங்கிருந்து எங்க எக்ஸ்டெண்ட் ஆகும்னா from 4th to 6th. Okay, 4th to 6th intercostal space வரைக்கும் இந்த nerves வந்து சப்ளை ஆகும். தட் ஆல்சோ anterior cutaneous branches. ஓகே, இங்க இருக்கிற nerves வந்து இட் convey the sensory fibers. ஓகே, அண்ட் இது வந்து ஒரு autonomic fibers
இந்த நர்வ் வந்து எந்த ஒரு மில்க் செக்ரீஷனையோ இல்லை மில்கை வந்து கண்ட்ரோல் பண்ணாது. எப்படி மில்கோட செக்ரீஷனை கண்ட்ரோல் ஆகும்னா பை ஹார்மோன்ஸ். ஒரே ஒரு ஹார்மோன் தான் இருக்கு, த ஹார்மோன் கால் ப்ரோலாக்டின். ஓகே, அட் லாஸ்ட் வி கேம் டு த what the clinical anatomy of the breast. ஸோ என்னென்ன டிசீசஸ் வரும் ஃபர்ஸ்ட் பார்க்க, இந்த அப்பர் குவாட்ரண்ட் அண்ட் அவுட்டர் சைட்ஸ்ல தான் நம்மளுக்கு முக்கியமாக கேன்சர் வரும். ஓகே, இட் இஸ் அ சைட் ஆஃப் கார்சினோமா, ரைட். முக்கியமாக இங்கே லிம்ஃப் நோட்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கே லிம்ஃப் நோட்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கும், ஹியர். ஸோ நிறைய இடத்துல லிம்ஃப் நோட் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த லிம்ஃப் நோட் ப்ரெசென்ட் ஆகிற இடத்துல ஏதாச்சும் வி ஹாவ் சீன் த லாக்டிஃபரஸ் டக்ட், இங்கே டக்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம். ஏதாச்சும் ஒரு இன்சர்ஷன் அங்கே ஆனாலும் லிம்ஃப் நோட்ஸ் வந்து பாதிக்கப்படும். ஓகே, அண்ட் லிகமெண்ட் ஒன்று பார்த்தோம், சஸ்பென்சரி லிகமெண்ட்னு பார்த்தோம். இந்த சஸ்பென்சரி லிகமெண்ட்டும் ஏதாச்சும் ஒரு இன்ஃபில்ட்ரேஷன் மூலியமாக டேமேஜ் ஆகலாம், ரைட். எப்படி டிடெக்ட் பண்ணலாம்னா பை மேமோகிராம். ஸோ இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து மேமோகிராமில் பிரெஸ்ட்டை வந்து காட்டுறாங்க. திஸ் இஸ் த மேமோகிராம் இன்வெஸ்டிகேஷன். ஸோ டயக்னோஸ் பண்ணனா மேமோகிராம் மூலியமாக டயக்னோஸ் பண்ணலாம். அண்ட் என்னென்ன சைன்ஸ் எல்லாம் வரும்னா லைக் நிப்பிள் சொன்னல. ஸோ இந்த ஏரியா நிப்பிளில் வந்து எனி இன்வெர்டட் நிப்பிள் ஆகலாம், இல்லை ஏதாச்சும் பிளட்டோ இல்லை வேற ஏதாச்சும் டிஸ்சார்ஜ் ஆகலாம். ஓகே, தீஸ் ஆர் த திங்ஸ். அண்ட் நம்மளே செல்ஃப் எக்ஸாமினேஷனும் நம்ம பிரெஸ்ட்டுக்கு நம்மளே பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் எனி அதர் லிம்ஃப் நோட் டியூமர்ஸ் ஏதாச்சும் கண்டுபிடிச்சாங்கன்னா அதை ஆஸ்பிரேட் பண்ணலாம் பை ஃபைன் நீடல் ஆஸ்பிரேஷன். அந்த மாதிரி ஒரு டயக்னோஸ்டிக் இன்வெஸ்டிகேஷன் மூலயமா நம்ம ஆஸ்பிரேட் பண்ணலாம். அண்ட் திஸ் இஸ் அபவுட் த கிளினிக்கல் anatomy of the breast. Okay, so right, so this is about the anatomy of the breast. If you have any doubts, comment in the comment box. Until then, this is Nandhu. Take care, be safe, and bye.